ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த எபிசோட்ஸ்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென்னும் மீஜியும் பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மீஜி கேட்டுட்டு இருக்கா, அம்மா எனக்கு ஒரு ஆபத்துனா உயிரை பணம் வச்சு காப்பாத்துறதுக்கு வரல, அதே மாதிரி உனக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்த நான் வந்தா மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சென்னு பாக்குறான், இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி உடனே, நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றியா, இல்ல லவ் பண்றதுன்னா உனக்கு என்னன்னே தெரியாதான்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு புரியல. சின்ன வயசுல ஒரு கதை படிச்சேன். அந்த கதையில இந்த பிரின்ஸ் காதலிக்கிற பொண்ணுக்காக தன்னோட உடம்புல இருக்கிற ஒரு ஒரு பாகத்தை எடுத்து கொடுத்துட்டே இருப்பான். ஆனா கடைசி வரை அவனுக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பினஸ்னு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கதையில வரைக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல, நான் மறுபடியும் திரும்பி வந்தா உன்னை காப்பாத்தி ஈஸியா கூட்டு போயிட முடியும்னு நினைச்சேன். ஆனா தப்பு, நான் வந்ததால உனக்கு இன்னும் ஆபத்து தான் அதிகமாயிருக்கு. நான் உன்னை இன்னும் கஷ்டப்படதான் வச்சுட்டேன்னு சொல்ல, விஜி உன் மேல எந்த தப்பும் இல்ல, இது எல்லாமே நானே எனக்காக சூஸ் பண்ணிக்கிட்டதுன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜிக்கு இவனை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. வேகமா இவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் மீஜியை வேகமா கட்டி புடிச்சிட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சென்னை இப்ப கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம போவோட வீட்டுக்கு தூளி போயிருக்கா. போவோட ஒய்ஃப்க்கு வீட்டுல போயிட்டு நெயில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சாரிடி, பார்லருக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போவோட ஒய்ஃப் சொல்ல, அது இருக்கட்டும், சென்னும் மீஜியும் லவ் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு தூளி கேக்குறா. உள்ள போ குக் பண்ணிருக்கான். என்னடா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டா கேட்க ஆரம்பிக்கிறான். இல்ல, நீ மீஜி கூட க்ளோஸ் தானே, உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கேட்க, உடனே தூளி சொல்லிட்டு இருக்கா, இல்லடி நான் 2-3 தடவை பாத்திருக்கேன், அவ்வளவு ஒன்னும் க்ளோஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போ சாப்பிட உட்காரும் போது தூளி மறுபடியும் கேட்டு பாக்குறா, என்னடா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது தூளி, நான் என்ன அவங்க மைண்டுக்குள்ளேயா கூடி இருக்கேன், ஒருத்தங்க லவ் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு போ சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னும் ரெண்டு பேரும் அபிஷியலா லவ் பண்ணல, அப்ப எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தூளி சொல்லிட்டு இருக்கா. போ பாக்குறான், தூளி நான் சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும், ஆனா தப்பா எடுத்துக்காத. சென்னுக்கு உலகமே மீஜி தான். அவளே ஒரு வேலை விட்டு சென்னை விட்டு தள்ளி போனாலே தவிர சென்னு வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒரு சூறாவளியே வந்தா கூட மீஜியை விட மாட்டான். சோ அதனால அவங்கள பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு தூளி கேட்டுட்டு இருக்கா. நம்ம யாரு எதிர்பார்க்கறதை விட அந்த ரெண்டு பேரும் க்ளோஸ். அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத, இதுக்கு மேல உன் வாழ்க்கையை வாழ்ற வழிய பாருன்னு சொல்லிட்டு தூளிக்கு போ அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு வழியா ட்ரிப்பு முடியுது. எல்லாரும் ஊருக்கு கிளம்ப போறாங்க போல. இந்த மீஜியும் பாஸும் ஒரே கார்ல உட்காந்துட்டு இருக்க. வேணும் நம்ம சென்னை அந்த கார்ல போயிட்டு மீஜி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாருங்களேன், முன்னாடி ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்தா கண்ணு கூசுற மாதிரி இருக்கு, நீ வேணா போயேன்னு சொல்லிட்டு சென்னு பாஸ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். மீஜி பாக்குறா, ரெண்டு பேரும் தள்ளுங்க, நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காந்துக்கிறா. டிராவல் பண்ணும்போது தூங்கி வரிய ஆரம்பிக்க டக்குன்னு கழுத்து கீழே விழுதேன்னு சொல்லிட்டு சென்னு தாங்கி பிடிக்கிறான். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மீஜி ஏஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவளுக்கு நெக் பில்லோவை எடுத்து இந்த பாஸ் கொடுத்துட்டு இருக்கான், இதை வச்சு தூங்கு அப்படின்னு. நைட் அவளை டிராப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மீஜியும் சென்னும் வீட்டுக்கு போறதுக்குள்ள பாஸ் மீஜி கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க. வா போலான்னு சொல்லிட்டு மீஜியோட கை பிடிச்சு சென்னை இழுத்துட்டு போயிடுறான். உள்ள போறவன் ஏதோ சூப் மாதிரி வச்சுட்டே மீஜியோட போஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுல இப்ப நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கனவுல இருந்து எனக்கு எந்திரிக்கவே மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்கா. அந்த பாட்டை அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே சென்னும் மீஜியும் கிஸ் பண்ணிக்கிட்டு தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்காக தான் அந்த பாட்டை அவ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் பத்தி அவன் யோசிச்சுட்டு ரொம்ப சீரியஸா நின்னுட்டு இருக்க. மீஜி இந்த இடத்துக்கு வரா. என்ன பண்றிருக்க அப்படின்னு. சூப் வச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, மழையும் கொட்டுற மாதிரி இருக்கு, நான் போய் பால்கனில துணிலாம் காயுதுல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. 2 பேரும் தூங்கத்துக்கு போயிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான சூறாவளி காத்து மழை கொட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. நம்ம மீஜி இருக்கால, அவளுக்கு நம்ம இந்த ஷாவனா போலீசனா அவங்க ஒய்ஃப் எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருந்தது. அப்புறம் சென்னு கூட நிறைய எக்ஸ்கர்ஷன் போனது. சென்னை சின்ன வயசா இருந்தா கூட ஃபீஸ் கட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவளுக்காக பண்ணுது. எல்லா கஷ்டத்தையும் இவளுக்காக பொறுத்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அதே மாதிரி சென்னுக்கும் மீஜி மருந்து போட்டு விட்டது, சாப்பிடாம வெயிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு கரெக்டா, இதுக்கும் மேல நான் உன் கூட இருந்தா தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம், கூட இல்லாம உன்னை விட்டு போயிட்டா ஒருவேளை நீ கஷ்டப்படாம நிம்மதியா இருப்பல, அப்ப நான் போயிடுறேன் அப்படின்னு மீஜி சொல்ற மாதிரி இருக்கு. சென்னு டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறான். மீஜி எங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வேகமா வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா ரூம்லயே கால வைக்க முடியல, ஃபுல்லா தண்ணியா ரொம்ப இருக்கு. என்னடா ஆச்சுன்னு ஹாலுக்கு போய் பார்த்தா மீஜி பால்கனி கதவை ஓபன் பண்ணிட்டா போல. கொட்டுற மழை இந்த டைரக்ஷன்ல கொட்டி அப்படியே ரொம்ப நேரமா மழை கொட்டினதால தர ஃபுல்லா தண்ணி நிக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும், ஜன்னலை நான் தான் சரி பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம சென்னு சொல்ல, ஜன்னல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி தான் வந்திருக்கு, கதவை நான் தான் ஓபன் பண்ணிட்டேன். சென்னை ஒன்னும் குழந்தை கிடையாது, என்னை பத்தி நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன், சும்மா என்கிட்ட மாத்தி மறைச்சு பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு மீஜி கத்த ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல 2 பேரும் தண்ணியை தூக்கி ஊத்துறதே விட்டு டயர்ட் ஆயிட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க.
சென்னு உடனே வேகமா ஒரு பெட்ஷீட் எடுத்து மீஜிய போத்தி விட்டுட்டு மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மீஜி பாத்துட்டு இருக்கா. என்னை பத்தி மட்டும் தான் கவலைப்படுவியா, உன்னை பத்தி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு புக்கு மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி புக்கெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பான் போல, அத ஒண்ணு எடுக்கிறா. மீஜி எடுக்கிறத பாத்துட்டு வேகமா புடுங்கி வச்சுட்டு அதெல்லாம் நீ பாக்காதன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஒளிய வைக்கிறதுக்கு என்கிட்டதான் கொடுப்ப, நான் அப்பயே பாத்திருக்கேன் மீஜி சொல்ல 2 பேரும் பல்ல காட்டி சிரிச்சுக்கிறாங்க. தூக்கி போகணும்னு தான் நினைச்சேன், எங்க வச்சேன்னு மறந்து போயிருச்சுன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அது கிடக்குது, பெட்ஷீட் இருக்கு பாரு, ஆளுக்கு பாதி பாதி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மீஜி அவனுக்கும் சேர்த்து போத்தி விட்டுட்டு இருக்கா. 2 பேரும் ரொம்ப நேரம் அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீஜி மனசுக்குள்ள ஒரு வேலை இதான் நம்ம ஒன்னா இருக்க போற கடைசி நாள்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்க, மழை நம்ம வாழ்க்கையில குறுக்க நிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு மீஜி 2 பேரும் ஜாலியா கொஞ்ச நேரம் மழையில விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அமைதியா படுத்துட்டு இருக்கும் போது மீஜி சொல்றா, போதும் டயர்டா இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ எங்க போனாலும் நான் வருவேன் மீஜியும் கூட, நீ என்னை பத்தி ரொம்ப பெருசா கவலைப்படாத, உன் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, சோ உனக்கு பாடி கார்டா நான் இருப்பேன்னு சென்னு சொல்றான். சரி காலைல பேசிக்கலாம், இங்க வா அப்படின்னு மீஜி அவனையும் கூட்டு சோஃபால படுத்துக்கிறா. அக்வர்டா இருக்கு மீஜி, சோஃபா ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நல்லா என்ன கட்டி புடிச்சு படுத்துட்டேன்னா நான் கீழே விழ மாட்டேன்ல, கண்ணு மூடு போதும் தூங்கு, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்குல்லன்னு சொல்ல, நல்ல வீடு ஃபுல்லா தண்ணி நிக்குது, ஜன்னல் உடைஞ்சிருக்கு, இது போய் ஒரு ஃபன்னான்னு சென்னு கேக்குறான். ஜன்னல் தானே உடைஞ்சிருக்கு, நாளைக்கு நீ சரி பண்ணிரு, முடிஞ்சு போச்சுன்னு மீஜி கூலா சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்சலா கிளம்பி ஊரை விட்டு போக ஆரம்பிக்குது. இந்த எல்லா சரக்கும் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் இருக்கான்ல மிஸ்டர் ஷாங் பயங்கர ஹாப்பியா இருக்கான். லூபின் அப்படின்னு ஒருத்தனை கூட தானே இப்ப புதுசா கூட்டணி போட்டிருக்கான். உங்களாலதான் எங்க சரக்கெல்லாம் பாதுகாப்பா இடத்துக்கு போயிருக்கு, நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னு சொல்ல நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், என் சரக்கையும் கொண்டு போய் நீங்களும் பாதுகாப்பா சேர்த்திருக்கீங்க, 2 பேரும் கிஃப்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து வரும்போது இந்த மிஸ்டர் ஷாங் பாக்குறான். ஆமா சென்னி என்னடா பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்க, கூட இந்த சீஃப் மேனேஜர் இருக்கானே, எனக்கு என்னமோ அவன் பண்றது சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆள் மிஸ்டர் ஷாங் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஷா இருக்கார்ல, அவர் வச்சிருந்த டக் ரோஸ்ட் கடையில தான் இவர் வேலை பார்த்திருப்பான் போல. அப்புறமா ஏதோ கிறுக்கு கோமாளித்தனம் எல்லாம் பண்ணி நிறைய திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டக் ரோஸ்ட் மறுபடியும் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, அந்த டக் ரோஸ்ட் போட்ட நூடுல்ஸ் 2 பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, சென்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சென்னும் மீஜியும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இவன் கையில இருக்கு. இந்த பொண்ணு நம்ம கண்ட்ரோல்ல இருக்க வரைய நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்டுதான் ஆவான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சீஃப் மேனேஜரும் அப்ப சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு கரெக்டா நம்ம மீஜியோட ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில இருக்கு. வீட்டுல வெயிட் பண்றேன் வந்துருன்னு சொல்லிட்டு சென்னை வேற மீஜிக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவ ஃபைல சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு போறதுக்குள்ள அங்க கரெக்டா மிஸ்டர் ஷாங்கோட ஆள் ஒருத்தன் உள்ள போயிட்டு, இங்க பாருங்க நீங்க ஃபைனலா முடிக்க போறீங்க, மீஜி மேடம் எங்க சார் சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, ட்ரீட் கூப்பிட்டு சொல்ல மீஜி பாக்குறா. அவ்வளவு பெரியவரு கூப்பிடும் போது போகாம இருக்க முடியுமா, நான் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. சென்னுக்கு அதே மாதிரி உடனே நம்ம பாஸ் இருக்கான்ல போன் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி மிஸ்டர் ஷாங் மீஜியை கூட்டு சாப்பிடறதுக்கு போயிருக்கான் அப்படின்னு. சென்னு வேகமா அங்கிருந்து கிளம்பி எந்த இடத்துல மிஸ்டர் ஷாங் இருப்பான்னு தெரிஞ்சுட்டு அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள மீஜி கிட்ட மிஸ்டர் ஷாங் உட்காந்து பேசிட்டு இருக்கான். சென்னு நீயும் ரொம்ப க்ளோஸ் இல்லமான்னு கேட்க, ஆமா ரொம்ப க்ளோஸ், கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சென்னு அங்க வந்துடுறான். தப்பான நேரத்துல வந்துட்டான்னு கேட்க, உன் ஃபேமிலி கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இது எப்படி தப்பான நேரம் ஆகும்னு கேட்க, ஃபேமிலியா கொஞ்சம் வருஷம் நானும் அவ்வளவு ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தோம், மத்தபடி எனக்கும் அவளுக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் கான்டாக்ட் இல்ல அப்படின்னு சென்னு சமாளிக்கிறான். ஆனா எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுது, அதுக்கும் மேல சமாளிக்கவே சுத்தமா முடியல. அப்படியா இருக்கட்டும் சென், இங்க பாருப்பா, புதுசா போற இந்த ட்ராக் எல்லாம் நீ தானே ஃபாலோ பண்ணிக்கிற, இந்த ட்ராக்லாம் நல்லபடியா போகணும், அப்பதான் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர முடியும். ஏன்னு வச்சுக்கேன், உனக்குன்னு சொல்லிட்டு உன் ஃபேமிலி வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீ ட்ராக்லயே ரொம்ப நேரம் இருந்தனா அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாங் அப்படியே மிரட்டாத மாதிரி சென்னை மிரட்ட ஆரம்பிக்கிறான். மீஜிக்கும் நல்லாவே புரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சென்னை சமாளிச்சிட்டு இருக்கான். மீஜி மறுபடியும் சென்னை கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. 2 பேரும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க அன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கவே இல்ல. அடுத்த நாளும் ஆபீஸ்ல பேசிக்கவே இல்ல. மீஜி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சென்னோட ரூம்குள்ள எட்டி பாக்குறா. சென்னதோ பேக்ல எடுத்து வச்சுட்டு அதை ஒளிய வைக்கிறான். மீஜி வேகமா அதை புடுங்கி பேக் எடுத்து பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. எங்க போற, குளிர்காலம் வந்துட்டு இருக்கு, ஆனா லைட்டா வெயில் காலத்துக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் பேக் பண்ணிருக்க, எந்த ஊருக்கு போறேன்னு கேட்க, சும்மா டெலிவரிக்கு பக்கத்துல போறேன் அப்படின்னு சென்னை சமாளிக்க ஆரம்பிக்கிறான். பொய் சொல்றியா என்கிட்ட, இனிமே கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னல, மிஸ்டர் ஷாங் சொன்ன அந்த இடத்துக்கு போறியா, இல்ல கண்ட்ரி ஜின்னுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்க, அது பேர் உனக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சென்னு, இங்க பாரு சில விஷயங்கள் உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது, இங்க இருந்து நீ கிளம்பி வெளியே போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி நான் வெளியே போக மாட்டேன், இன்னைக்கு ஒரு ரூம்ல தான் படுத்து தூங்குவேன், இதுக்கும் மேல என்னையும் மீறி நீங்க இருந்து வெளியே போனா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, மீஜி நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சென்னு சொல்றான். இதேதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன, ஆனா நீ வரவே இல்ல, ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்டு மீஜி அங்கேயே தூங்கிடுறா.
ஆனா சென்னை அதையும் கேட்காம அங்கிருந்து அவ தூங்குனதுக்கு அப்புறமா கிளம்பி கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். மீஜி தூங்குற மாதிரிதான் படுத்திருந்திருப்பா போல. பாத்துட்டே இருக்கா. சென்னுக்கு மறுபடியும் போன் பண்ணி பாக்குறா. சென் போன் அட்டன் பண்ணவே இல்ல. கிளம்புறவ நேரா ஏதோ பெரிய கப்பல்ல சில குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக தான் அவன் போயிட்டு இருக்கான். குட்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சென்னை கேக்குறான். ஆனா அவங்க வேற பிளான் வச்சிட்டு இருப்பாங்க போல, சென்னை போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு. குட்ஸா அதெல்லாம் பாத்துக்கலாம், வண்டியில ஏறுன்னு சொல்ல, அது பாதுகாப்பா எடுத்துட்டு போறதுதான் ஏன் வேலை, அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். சும்மா இதுக்கு வண்டியில ஏறணும், இருக்கா இல்லையான்னு கேட்க, என்னடா ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்க, ஏறுனா ஏற மாட்டியா, அந்த அளவுக்கு உனக்கு திமுறான்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒழுங்கா ஏறு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து மீஜி இருக்கால, போலீஸ்க்கு போன் பண்ணி ஏதோ கேங்கு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குன்னு சென்னை போன கார் நம்பரை சொல்லிருப்பா போல. அங்க நம்ம போலீஸ் அண்ணா இருக்கார்ல, அவரு அப்புறம் ஒட்டுமொத்தமா அவர் கூட ஒரு டீமே வந்து, என்னடா இங்க நடக்குது, கேங் சண்டை போட போறீங்களா, இல்லீகலா ஏதாவது வேலை பண்றீங்களா அப்படின்னு கேட்க, சென்னை பாக்குறான். இல்ல சார், குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், அதுக்கான மேனேஜர்னா, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, ஆமா சார் இவர் எங்க மேனேஜர், இவர் சொல்றதான் கரெக்ட், இத காதுல வாங்கிக்கோங்கன்னு மத்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆஹா, இல்ல உங்களை பார்த்தா டவுட்டா இருக்கு, எல்லாம் வந்து ஓரமா இறங்குங்க, பிடிக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலான்னு போலீஸ் கூப்பிட்டு நிறுத்திடுறாரு. பார்த்தா அந்த போட்ல போன எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக கூட்டு போயிடுறாங்க. போலீஸ் அண்ணா கூட சென்னை வண்டியில ஏறிக்கிறான். நம்ம ஆபரேஷன் 9:30 தானே ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ள ஏன் வந்தீங்கன்னு கேட்க, இல்லடா ஒருத்தங்க போன் பண்ணிட்டு கேங் வாருன்னு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல, கண்டிப்பா மீஜி ஆதா இருப்பான்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். ஆனா மீஜி மட்டும் போன் பண்ணாம இருந்திருந்து நம்ம பிளான் படியே பண்ணலான்னு பாத்திருந்தா என்ன தூக்கிட்டு போறதுக்கு கூட நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். மீஜி ரொம்ப நல்ல பொண்ணுடா, உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருமோன்னு அப்படி பயப்படுறா, போய் இவளுக்கு முறைப்படி தேங்க்ஸ் சொல்ற வழிய பாருன்னு சொல்ல சென்னை கிளம்பி வீட்டுக்கு போறான். பார்த்தா மீஜி வீட்டுல இல்ல, லாக்கர்ல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி திங்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா எடுத்துட்டு போயிருக்கா. சொல்றதையா கண்டுக்காம இங்க இருந்து போற அப்படின்னு சொல்லிட்டு மீஜி எங்க ஹோட்டல் ரூம்க்கு வந்துட்டு, அங்க பக்கத்துலயே இந்த பாஸ் இருக்கான்ல, அவன் ரூம் பக்கத்துலயே ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. சென்னும் வந்துருவான்னு யோசிச்சுட்டே இருக்கான். வீட்டுல குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவளுக்கும் சேர்த்து. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு, இவதான் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சென்னு போய் கதவை திறந்து பார்த்தா தோழி தான் வந்திருக்கா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவன் சென்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல உட்காந்துட்டு, மீஜி இல்லையா வெளியே போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, சென்னு அவன் கிட்ட ஒண்ணு சொல்லவா, அன்னைக்கு தொண பொண்ணா நான் நின்னப்ப அந்த இடத்துல மீஜி இருந்தா நல்லா இருக்கும் நீ நினைச்சுதானேன்னு கேட்க, சென்னு எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கான். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன, சரி பரவாயில்ல, அதை பத்தி நீ உண்மையை சொல்லாட்டி கூட நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் தான் போட்டிருந்தோம், ஆனா நான் கொஞ்ச நாள் ஆக உன்கிட்ட காதல்ல விழுந்துட்டேன், அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொன்னதுக்கு அப்புறமா நிஜமாவே என் மனசு லேசான மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு தூளி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்பயும் போல நான் வைக்கிறதெல்லாம் அப்படியே வீணாக்கிறாத, முடிஞ்சா எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. ஆனா ஃப்ரிட்ஜ் பார்த்தா ஃபுல்லா ஸ்டாக் ஆயிருக்கு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் எக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல பக்காவா இருக்கு. பரவாயில்ல, மீஜி பொறுப்பான பொண்ணுதான் போலன்னு சொல்லிட்டு தூளி அங்க இருந்து கிளம்புறா. ஆனா மீஜி சாப்பிடாம இருந்துக்கூடாதுன்னு சென்னுதான் வாங்கி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காங்கிற விஷயமே அவளுக்கு தெரியல. தூளி, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எப்ப வேணா என்ன கூப்பிடலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூளி அங்க இருந்து கிளம்பிடுறா ரிஜெக்ஷன் அனுபவிச்சுட்டு. இங்க இன்னொரு பக்கம் இந்த பாசும் மீஜியும் வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் போக போகுது, நீ என்ன முடிவு பண்றிருக்க அப்படின்னு கேட்க, முடிஞ்சதை அப்படியே சப்மிட் பண்ணலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு மீஜியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சென்னு கூட போலீஸ் அண்ணா ஸ்னூக்கர் விளையாடுறதுக்காக வந்திருக்காரு. 2 பேரும் அபிஷியல் பிசினஸ் பத்தி பேசுறாங்க. என்ன உன்னை ஷாங் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டானான்னு கேட்க, மிஸ்டர் ஷாங் என்ன நம்பினதே கிடையாது, நம்பியிருந்தா தானே புதுசா சந்தேகப்படுறதுக்கு, ஆனா என்னோட உதவி அவனுக்கு தேவைப்படுது, என்ன மிரட்டி உதவி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சென்னு சொல்லிட்டு இருக்கான். சரி மீஜி எங்கன்னு கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சென்னு சொல்றான். என்னடா சண்டை போட்டீங்களான்னு கேட்க, அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியலன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மன்னிப்பு கேளு, எவ்வளவு முடியுமோ மன்னிப்பு கேளு, புரியுதா, உனக்கு அதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு போலீஸ் நாவும் அங்க இருந்து கிளம்புறாரு. மீஜி அவ ஆபீஸ்ல உட்காந்து வேலை பாத்துட்டு இருக்கா. சென்னு மறுபடியும் மிஸ்டர் ஷாங்க கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிருக்கான். நான் இன்னும் உன்னை நம்பலாம்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சென்னு சொல்றான். மிஸ்டர் ஷாங் உடனே, இங்க பாரு, இந்த ஆடிட்டரி ரிப்போர்ட் நமக்கு சாதகமா இல்ல, இதை எப்படியாவது நம்ம சைட் கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்ல சென்னதை ஓபன் பண்ணி பாக்குறான். இவங்க பண்ணிருக்க ஃப்ராட் எல்லாத்தையும் எழுதி மீஜி இருக்கால, அவதான் ஆடிட்டருங்கிற பேர்ல சைன் போட்டிருக்கா. அந்த பேரை பார்த்ததும் சென்னுக்கு சுல்லன்னு இருக்கு. நேரா மீஜி ஆபீஸ்ல பாக்க வந்துட்டு, எதுக்காக நீ சைன் பண்ண, நீ சைன் பண்ணனா எல்லாத்துக்கும் நீ பொறுப்பேத்துக்கிறன்னு அர்த்தம், புரியலையா உனக்குன்னு கேட்க, தெரிஞ்சுதான் சைன் பண்ணிருக்கேன் மீஜி டீம் மீட்டிங்லேயே கத்திட்டு இருக்கா. டீம் மீட்டிங்லேயே சண்டை ஓவரா போயிட்டு இருக்கு. அடுத்து சென்னை மீஜியை கூட்டு போயிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கும் மேல இப்படி பண்ணனா உன்னால பாத்துக்க முடியாம போயிடும், மீஜி புரியுதா இல்லையா, நீ ஊரை விட்டு கூட போ, அதாவது போய் பத்திரமா இருந்துரு, ஆனா இதுக்கும் மேல என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, மிஸ்டர் ஷாங் சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்ல மீஜி பாத்துட்டு இருக்கா. சென், நீ தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நின்னியோ அங்கே நின்னுட்டு இருக்க, நான் வேற இடத்துக்கு போயிட்டேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, இதுக்கும் மேல எனக்கு உன்னோட பாதுகாப்பு தேவை கிடையாது,
லீகலா தானே நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு கத்திட்டு மீஜியும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. சென்னு இவ சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து மீஜிய போலீஸ நான் கூப்பிட்டுருப்பாரு போல. என்னம்மா உனக்கும் சென்னுக்கும் சண்டையான்னு கேட்க, சென்னு உங்களை பத்தி என்கிட்ட கேட்க சொன்னானான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. அப்பெல்லாம் நான் கேட்டு சொல்ல மாட்டேன். ஆனா மீஜி நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, சென்னு நல்ல பையன். நீ சென்னை பத்தி என்ன நினைக்கிற? ஒருவேளை அவன் போலீஸ் வேலையில இருந்துட்டு சில ஆபரேஷனுக்காக அந்த மாதிரி திருட்டுத்தனமா ஏதாவது வேலை பார்த்து அதனால அவனுக்கு அடிபட்டுச்சுன்னா அப்பயும் அவனைதான் பிளேம் பண்ணுவியான்னு கேட்க, அப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னு மீஜி சொல்றா. எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றது நம்மளோட பார்வையில தாமா இருக்கு. சென்னு தப்பு பண்ணலங்கிறது மட்டும் என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து மீஜிக்கு ஏதோ காசு வருதுன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. அதுவும் 52,000 யுவான் போட்டிருக்கு. நேரா பேங்க்குக்கு போறா. இது யாருங்க எனக்கு சென்ட் பண்றா அப்படின்னு கேட்க, யாரோடய பாலிசி வந்துட்டு முடியுதுங்க, அந்த பாலிசிக்கு உங்களை நாமினியா போட்டு அந்த காசு தான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்ல, மீஜி பாத்துட்டு இருக்கா. என்னது எனக்கு காசு வருதா? யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டா பஸ் ஒண்ணு வருது. அந்த பஸ்ல மீஜியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க போல. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னுக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. மீஜி பேசவும் மாட்டிக்கிறா. அவ என்ன போஸ்ட் போடுறாங்கறத பார்க்க முடியாம பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு போக்கு கால் பண்றான். மீஜி என்னடா போஸ்ட் போட்டிருக்கா, ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்கான்னு கேட்க, டேய் பைத்தியக்காரா, கல்யாணம் ஆன ஒரு பையனை கூப்பிட்டு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பாக்க சொன்னா என் பொண்டாட்டி என்னடா நினைப்பா, வைடா போனன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வச்சிடுறான். சென்னுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ரிக்வஸ்ட் கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல சென்னை எந்திரிக்கும் போது யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. மீஜியை நினைச்சு இவன் பல்ல காட்டிட்டு கதவை திறக்க பார்த்தா அங்க நிக்கிறது மீஜியோட அம்மா. சென்னை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். மீஜி இருக்காளா அப்படின்னு கேட்க, மீஜியா இத்தனை வருஷமா நீங்க விட்டு போன இடத்துலயே இருப்பாளான்னு கேட்டுட்டு வெளியே வாங்க பேசிக்கலான்னு கூட்டு போறான். அவளை பத்தி கவலைப்படாதீங்க, ஒழுங்கா உங்க வேலையை பாக்கிறதுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்ல, இல்லப்பா மீஜி காலேஜ் எல்லாம் போய் படிச்சால அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. வா, உங்க பொண்ணு எங்க படிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒரு அதிசயம், தெரியும்னா அவளுக்கே டைரக்டா கால் பண்ணி பேசிக்கோங்க, என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மீஜி அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரா, வேலையை பாக்குறா. சென்னை அவளை நோட் பண்றான். ஆனா அவகிட்ட எதையுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். மீஜிக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. அவங்க அம்மா அவளுக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் தான் அம்மா போன் எடுன்னு சொல்லிட்டு, ஆனா எடுக்காமலே அமைதியா இருந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம மீஜியோட அம்மா இருக்காங்கல்ல, அவளுக்கு சின்ன வயசுல இந்த பிரேஸ்லெட் கூட வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பாதியிலே கிளம்பி போயிருவாங்கல்ல, அதே மாதிரியே மறுபடியும் புதுசு வாங்கிட்டு இருக்காங்க. மீஜி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா அவங்க அம்மா கூப்பிடுறத பாத்துட்டு. இந்த ஊர்ல இருக்கும் போதாவது சென்னு இருந்தான், ஆனா மீஜி காலேஜ் படிக்க போகும்போது சென்னும் இல்ல. எல்லாரும் ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்திருக்கு. ஃபீவரோட உட்கார்ந்து இருக்கும் போது வார்டன் வந்திருக்காங்க. என்னம்மா இப்படி கொதிக்குது, உங்க அம்மா நம்பருக்கு நான் போன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்பருக்கு போன் பண்றாங்க. மீஜி போன் பண்ணா போனே எடுக்காத அவங்க அம்மா அன்னோன் நம்பர்ல இருந்து வரவும் போன் எடுத்துடுறாங்க. எங்க உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, அப்புறமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாங்க. வார்டனுக்கு இவ எவ்வளவு பாவம்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. அப்புறம் அவங்களே பாத்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு மீஜி ஒரு வழியா அவங்க அம்மாவையும் பாத்துடுறா. இன்னும் உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், எதுக்கு என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்ல, 2 மணி நேரம் இருக்குல்ல, அது வரைவாவது நான் உன் கூட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீஜியோட அம்மா கூடவே போயிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் போலாமா அங்க போலாமா அப்படின்னு. ஓ, இந்த ஹோட்டலா, நல்லா ஞாபகம் இருக்கு, என்னை கழட்டி விட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு என் கூட்டு தானே சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு மீஜி கேட்டுட்டு இருக்கா. வாமா போலாம் அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.